எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பாட்டியும் பாட்டனுமான அந்நாள் சுவக்கியும் இவர்களுடைய விழாவை கொண்டாடுகின்ற இன்று நீர் கூறுகின்ற அருள்மொழிகளை நாங்கள் கேட்டு வியந்து போகின்றோம். நீங்கள் காணுகின்ற கணக்கு கிடைக்கவில்லை. உம்முடைய சீடர்களும் உம்முடைய அன்பு தாயும் உம்முடைய அன்பு பெற்றோரும் இதை கண்டு மகிழ்ந்தார்கள். அவர்களைப் போல உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் மற்றும் நம்முடைய மேயர் அவர்கள், அமைச்சர் பெருமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் வழங்கினர் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் நம்முடைய காவல்துறை சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். கூட்டங்களில் இருக்கின்ற பக்தர்களுக்கு காவல்துறை மூலம் அன்பான விழிப்புணர்வு. தயவு செய்து விழிப்புணர்வை கேளுங்க. இதன்படி நீங்க தொடர்ச்சியாக கடைபிடிக்கணும். இங்க வந்திருக்கிற கூட்டங்கள்ல வந்திருக்கிற பக்தர்கள் நீங்க தொடர்ச்சியாக 10 திருவிழாவுக்கு வருவீங்க. அந்த திருவிழா காலங்கள்ல காலை மாலை ஜெப வேலைகள்ல கூட்டம் அதிகமா இருக்கும். அந்த வேலைகள்ல உங்களுடைய பால் கொடுப்பீங்க. நேரிக்க பால், அப்புறம் பழங்கள், முட்டாய்கள் கொடுப்பீங்க. அப்போ கொடுக்கும்போது தள்ளுபடி எல்லாமே ஒரு தீர்வு செய்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா மற்றவங்களுடைய பொருளுக்கு எதிரான தீங்கு விளைவிக்காத அளவுக்கு ஆங்காக இருக்கிற பக்தர்களே, உங்களுடைய இன்னும் சற்று நேரத்தில் செல்ஃபி எடுக்கிற பக்தர்களுக்கு அன்பான வேண்டுகோள். மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாம உங்க பொருளுக்கு ஆபத்து இல்லாத அளவிற்கு நீங்க நடந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. போட்டோ எடுக்கிற, செல்ஃபி எடுக்கிற அன்பு உள்ளங்களுக்கு கடந்து போகும்போது உங்களுடைய பொருளுக்கு நீங்க பாதுகாப்பா இருக்கணும். இது உங்களுடைய நலன் கருதி காவல்துறை மூலமான விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆயர் அவர்களும் 2 கொடிகளை கொண்டு வருகின்ற குருக்களும் மேடையில் ஏறுவார்கள். தயவு செய்து மற்றவர்கள் கீழே நின்று கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒத்துழைப்பு கொடுங்கள் மக்களை. ஆயர்களும் குருக்களும் குருக்களிடத்திற்கு செல்வதற்குண்டான வழியை ஆயத்தப்படுத்திக் கொடுப்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் உதவிகள் செய்த அனைத்து நல் உள்ள பொதுவான இடங்கள்ல அதாவது மக்கள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல சந்தித்து ரோடுகள்ல கொடுக்க வேண்டாம். கொடுக்கிற இடங்கள்ல தள்ளுமுள் இல்லாம வரிசையிலிருந்து வாங்குங்க. ஒவ்வொரு இடங்கள்லயுமே கூட்டம் அதிகமா இருக்குது. கூட்டங்கள்ல கலந்து போறவங்க தயவு செய்து ஒரு இடத்துல கலந்து போங்க. இங்க இருக்கிற பக்தர்கள் நம்முடைய காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு இடங்களிலும் பகுதி வாரியாக தீர்வு செய்கின்ற பக்தர்கள் நீங்க போகும்போது சீர்வரிசையில போங்க. ஒரு ஒருவராக போனீங்கன்னா எளிதான முறையில் கடந்து போயிடலாம். அப்படி கும்பலா போகணும்னு நினைக்க வேண்டாம். கூட்டமா கடந்து போகணும்னு நினைக்க